ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் விரும்புனாங்க. அவங்க விரும்புற என்ன பிரான்ச்னா ஒன்லி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச். என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இந்த மாதிரி வந்து பிரான்ச் ஒன்லி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச் மட்டும் தான் உங்களுக்கு இது. மற்றபடி வந்து அவங்க வந்து வேற எதுவுமே கிடையாது. அவங்ககிட்ட போய் வந்து ஏன்பா வந்து நீங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச் சூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, சார் ஃபியூச்சர் இது ஒரே ஒன்று. இதே இது வந்து நம்ம நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் மீட் பண்ணும்போது அவங்க கேட்கும்போது வந்து, சார் உங்க தம்பி நீ என்ன பிரான்ச் படிக்க விரும்புறேன் ஒரு பையன் கேட்டோம்னா, ஏடிஎஸ். என்னது ஏடிஎஸ்? அது சொல்லும் போதே அந்த வாய் வந்து ஒரு கொனெக்டலா இருந்தா ஏடிஎஸ். இதே இது வந்து ஒரு கேர்ள்கிட்ட போய் கேட்டோம்னா, ஐடி. என்ன பாப்பா நீ என்ன பிரான்ச் படிக்க விரும்புற? ஐடி. ஏன் பாப்பா வந்து ஏடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் வந்து ஐடி படிக்கணும்னு நினைக்கிறா? அவங்களுக்கு எந்த காரணமும் கிடையாது. கேட்டா ஃபியூச்சர் சார், இனி ஃபியூச்சரே வந்து ஏடிஎஸ் தான் வந்து ரூல் பண்ண போகுது, ஸோ அதனால வந்து நாங்கள் ஏடிஎஸ் தான் படிக்க போறோம். அப்புறம் அவங்க சிம்பிளா கேள்வி கேட்பேன், சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஐடிக்கு என்ன டிஃபரன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஏடிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம், ஏடிஎஸ்க்கும் ஏஎம்எல்க்கு என்ன வித்தியாசம், சைபர் செக்யூரிட்டிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு எதுவுமே ஜீரோ, எதுவுமே தெரியல. ஆனா வந்து என்னது பிளைண்டா வந்து கேட்டா, சார் எங்க டீச்சர் சொன்னாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இதுதான் வந்து அவங்களுக்கு கேட்ட காரணம் என்னன்னா இதுதான் இருக்கு. ரைட். ஸோ வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச் படிக்கிறது தப்பே கிடையாது. இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ஒன்றை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து ஒரு பிரான்ச்சை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, எப்பவுமே வந்து இப்போ நீங்க வந்து 2025 ஜாயின் பண்றீங்கன்னா 4 வருஷம் இன்ஜினியரிங் படிப்பீங்க. அது எப்போ நீங்க முடிச்சுட்டு வரீங்கன்னா 2029 வந்து இப்போ வந்து இந்த வருஷமோ போன வருஷம் முந்தின வருஷமோ லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச் ப்ரிஃபர் பண்ணனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா 425 காலேஜுமே வந்து மெயினா அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, முக்கியமான பிரான்ச் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் நிறைய காலேஜஸ்ல வந்து அந்த பிரான்ச்சே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4 செக்ஷன் 3 செக்ஷன் 2 செக்ஷன் இருந்த மேக்ஸிமம் பெரிய காலேஜ் நம்பர் டாப் 50 குள்ள இருக்கிற காலேஜ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எல்லா இந்த 3 பிரான்ச்சையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லையா செக்ஷனை குறைச்சு பேருக்கு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அப்படி இல்லையா அரை செக்ஷன் 30 ஸ்டூடெண்ட் வச்சு பேருக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜ்ல வந்து 425 காலேஜ்லயும் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச்சஸ் ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐடி நிறைய வந்துருச்சு. சோ 2029 தான் நீங்க பாஸ் அவுட் ஆகி வரும்போது உங்க கூட வந்து படிச்சுட்டு வர இன்ஜினியர்ஸ் எல்லாருமே என்னவா இருப்பாங்கன்னா, ஒன்லி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. சோ அப்போ டிமாண்ட் எப்படி இருக்கும்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒரு வேலை 100 வேலை இருக்கு, அதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து 1 லட்சம் பேர் போடுவீங்க. எது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச்ல ஒரு பேசிக் கோர்ஸுக்கு. அப்போ வந்து எந்த ஒரு பெரிய ஹெச்ஆர் என்ன செய்வாங்கன்னா, எக்ஸப்ஷனல் யார் டேலண்டா இருக்கானா அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் கொடுத்து மிச்சவங்களுக்கு ரொம்ப மினிமம் சாலரி. அதுவும் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த சம்பளத்துக்கு வரையா இல்லையா, உனக்கு பின்னாடி 100 பேர் லைன்ல இருக்காங்க, ஏன்னா எல்லாருமே நீங்க அதான் எடுக்க போறீங்க. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய சாலரி லெவல் குறையும், ஜாப் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட் வந்து நீங்க நல்லா யோசிங்க. இதே